வைதிக சமயம் என்று சொல்லக்கூடிய வேதிக் ரிலிஜன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதைத்தான் பின்னால் இந்து ரிலிஜன், இந்து சமயம் என்று இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வைதிக சமயத்திலே யாகங்களின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த போது அந்த கால்நடைகளை நம்பி வாழ்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய வைசிய அல்லது சூத்திர சமூகங்கள் அந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை காண வேண்டும் என்று விரும்பினார். இந்த யாகங்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் பரவலாக எழுந்தது. எனவே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே 2 முக்கியமான சமய தலைவர்கள் தோன்றினார்கள். இருவருமே அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள். சத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்திலே ஒருவர் மகாவீரர், இன்னொருவர் கௌதம புத்தர். இருவருமே 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். இதிலே மகாவீரர் என்பவர்தான் சமண சமயத்தை அறிமுகம் செய்தார் என்று சொல்லலாம். அதற்கு முன்னால் ஏனென்றால் அவரை சொல்கின்ற போது 24வது தீர்த்தங்கரர் என்று சொல்லுவார்கள். தீர்த்தங்கரர் என்றால் முற்றிலுமாக ஒரு சமண துறவி. முதலாக ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் என்று சொல்லக்கூடியவர். அதற்கு பிறகு 22வதாக நேமிநாதர் என்பவர். அவரை கிருஷ்ண பரமாத்மாவின் உடன் பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை உண்டு. 23ஆம் அவர் பார்ஸ்வநாதர். அவருடைய தலைக்கு பின்னால் 5 தலை நாகம் காட்டப்பட்டிருக்கும். இறுதியாக மகாவீரர் அந்த அர்த்தபரியங்க ஆசனம் என்று சொல்லக்கூடிய பத்மாசனத்திலே அமர்ந்திருப்பார். தலைக்கு மேலே முக்குடை இருக்கும். இவருடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. இவர்தான் இந்த வைதீக சமயம் செய்யக்கூடிய இந்த உயிர்ப்பலிகளுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி முற்றிலும் அகிம்சையை முதல் கொள்கையாக கொண்டு இந்த சமயத்தை தோற்றுவித்தார். பௌத்தரும் அதேதான். ஆனால் இருவருக்குமான வேறுபாடு என்னவென்று சொன்னால், சமணத்தைச் சேர்ந்தவர்கள் புலால் உண்ணக்கூடாது, கொல்லவும் கூடாது, கொன்றாலும் உண்ணக்கூடாது. ஆனால் பௌத்தத்தினுடைய வேறுபாடு, நாம் கொல்லக்கூடாது, அடுத்தவர் கொன்றால் உண்ணலாம் என்ற மிகச்சிறிய வேறுபாட்டை அந்த இருவரும் கொண்டிருந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.